இந்த ஹேராம்னு ஒரு படம், கமல் சாருடைய படம். அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களாம், இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார்கிட்ட போய் ராதிகா மேம் வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும். ஆங்கில படத்தில் கூட தப்பி தவறி ஏதாவது ஒரு 10-12 தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் போல இருக்கு. இதில் ஒரு 5 வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை. மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. 1982ல் பால் நியூமன் பண்ண ஒரு படம் ஒன்று, வெரிடிக்னு ஒரு படம் இருக்குது. நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லரும் அந்த படமும் வந்தது. கிட்டத்தட்ட 2 படம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல, கதையை சொல்ல, இந்த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது. அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகே சேது வந்து அவர் புட்டு வச்சுட்டாரு. அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை. அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு. ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காப்புல, என்னையா நீ பாட்டில் வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பார்த்துருக்க, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஹஸ்பண்ட் வந்து, இல்லைல்லம்மா நீ நினைக்கிற தப்பெல்லாம் நினைக்காத, உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், ஒரு டவுட் வந்தது, உண்மையிலே அப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன். நான் ரெண்டையும் பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்தம் தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு. வாங்க வேலைக்காரின்னு டக்குன்னு வரீங்க பார்த்தீங்களா, வாங்க. வீட்டுக்கு போகணுன்னு பயம் வந்துச்சு. நான் ராஜி பேர் சொல்ல மறந்து போயிட்டேன். ஆமாம், ஏன்னா ஆமாம் அவங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்னடான்னா கோபியோடைய பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோவில் ராஜியோட ஃபோட்டோ இல்லையா, அதனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால் ராஜி உங்களையும் பாராட்டு, சாரி மன்னிச்சிருங்க. சாரி, நான் வேலைக்காரின்னு ஒன்று டக்குன்னு இறங்கி வந்துட்டார், மேலே வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். இல்லை நீங்கள் நல்ல வேலைக்காரன், அதுக்காக ஷாம்புன்னு வேறு தான் வந்து அப்படி நிறைய வரும்னு தெரியும் நமக்கு.